அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற சனிக்கிழமை வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை நாள். அமாவாசைனாலே பஞ்சபருவங்களில் ஒரு நாள். அந்த பஞ்சபருவங்களில் ஒரு நாள் அமாவாசை நாள். ஆகையினால எல்லா பெருமாள் கோயிலையும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரொம்ப விசேஷமான திருமஞ்சனங்கள் இருக்கும். சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள். அதனால் இந்த அமாவாசை என்பது வெற்றிக்கான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெற்றிக்கான நாள். அன்றைக்கு நம்ம ஜபங்கள் பண்ணுவது, அன்றைக்கு நம்ம பெருமாளை நினைத்து பாசுரங்களை ஓதுவது, இவைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏற்ற நாள். ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி நகர வைக்கக்கூடிய நாள். நம்முடைய வேர்களை தேடும் நாள். நம்முடைய வேர்கள்ங்கிறது யார்? நம்முடைய முன்னோர்கள். நம்ம எங்கேருந்து வந்தோம்? நம்முடைய அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அந்த அப்பாவுக்கு அப்பா. ஒரு கைங்கரியத்துக்காக இந்த சந்ததி தொடர்ந்து வருகிறதாம். அந்த சந்ததியை நினைக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த அமாவாசை நாள். இந்த அமாவாசை நாள் என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல கோயில்களிலேயும் பலவிதமான விசேஷங்கள் எல்லாம் நடந்தாலும் கூட இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாள். வானியல் ரீதியாகவும் ஏற்றம் மிகுந்த நாள். காரணம், இது நடக்கக்கூடிய மாதம் எந்த மாதம்? வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் தான் சூரியன் இருக்கிறார். அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளிலே இந்த அமாவாசை வருவது ரொம்ப சிறப்பு. பெருமாளுக்குரிய சனிக்கிழமை, அந்த பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில் வருது பாருங்க, அது இன்னும் விசேஷம். அதோட உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் வந்துடுது. அடுத்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமாவாசை தர்ப்பணாதிகள் பண்ணும்போது இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம்ங்கிறது ரிஷபராசியிலே இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்குரிய நட்சத்திரம். அப்படி பலவிதமான விசேஷங்களெல்லாம் கலந்த நாளிலே நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய முன்னோர்களை நினைக்க வேண்டும். அந்த முன்னோர்களை நினைத்து அவர்களுடைய குலகோத்திரங்களை சொல்லி அவங்க வாசலில் நிற்கிறாங்க. அவங்க வாசலில் நிற்கும்போது அவங்கள வர சொல்லி மானசீகமாக அவங்களை அழைத்து அவர்களுக்கு தாகத்தையும் அவர்களுடைய பசியையும் போக்கி அருள வேண்டும். அது செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். அவர்களுடைய தாகத்தையும் பசியையும் போக்க வேண்டும். அதுக்கு வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவங்க எல்லாம் நம்ம போடுற சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியது கொஞ்சோண்டு எள்ளு, கொஞ்சோண்டு ஜலம், தீர்த்தத்தை நிறைய எள்ளிலே உள்ளங்கையில், வலது உள்ளங்கையில் வைத்து நல்லா குளிச்சு அந்த எண்ணெய் நிறைய வச்சு கொஞ்சம் தீர்த்தத்தை, சுத்தமான தீர்த்தத்தை எடுத்து அப்படியே சாட்சி, அந்த சாட்சி விடுகின்ற பொழுது அந்த உள்ளங்கையிலே இருந்து வேற விரல்களிலே படாமல் நம்முடைய கட்டை விரல் வழியாக கீழே அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு அத்தனை ஆனந்தமாக இருக்குமா. நமக்கான உணவு விட்டது, நம்முடைய தாகம் தீர்த்து விட்டது என்று. அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாட்டுக்கு ஒரு வாயுரை வழங்குதல். அந்த பசுமாட்டில் பார்த்தீங்கன்னா பின்புலத்தில் சாட்சாத் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். அதில் சகல தேவதைகளும் அந்த பசுமாட்டிலே உரைகின்றார்கள். அந்த பசுமாட்டை ஒரு முறை பிரதட்சணமாக நம்ம ஒரு வாயுரை கொடுத்தால் நமக்கு அத்தனை தேவதைகளுடைய அனுக்கிரகமும் நமக்கு தள்ளாமல் தானாக சேருமா. அன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலைவாசல் அருகே அல்லது வெளியில், நம்ம நிலைவாசலுக்கு வெளியில் மாடம் இருந்தால் அந்த மாடத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். ஒரு விளக்கு, பிதர்களுக்காக ஒரு விளக்கு ஏற்றி வைப்பது சால சிறந்தது. அன்றைக்கு ததியாராதனம் நடத்துவது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அமாவாசை அன்னைக்கு பரம பாகவதர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுப்பது, அவர்களை வணங்கி வரவேற்று உணவு தருவது என்பது சால சிறந்தது. சில ராமானுஜ கூடங்களில் பார்த்தீங்கன்னா அமாவாசை பஜனை எண்ணிட்டே நடக்கும். அமாவாசை அன்னைக்கு பஜனைகள் நடக்கும். அந்த பஜனையிலே நாம சங்கீர்த்தனம் செய்வதென்பது ரொம்ப உயர்வான விஷயம். அன்றைக்கு பெருமாளுக்கு முன் நம்ம சேவிக்க வேண்டிய பாசுரம் திருக்கடல் மல்லை பாசுரம். இந்த திருக்கடல் மல்லை பாசுரத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், பெருமாளை நாம் நினைத்தால் பெருமாள் நமக்கு காட்சி தருகிறார். அந்த தலசயன பெருமாள் என்னட்டு அர்த்தம். கடல் மல்லை என்னட்டு சொன்னாலும் கூட அங்கே இருக்கக்கூடியது ஞானப்பிரான். அது மட்டும் கிடையாது, அது பூதத்தாழ்வானுடைய அவதாரத்தலம். அதனால் அவர் உபதேச முத்திரையோடு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்னட்டு உபதேச முத்திரையோடு காட்சி தருகின்றார் பெருமாள். ஞானப்பிரான் என்னட்டு அவருக்கு பேர். அங்கே புண்டரீக ரிஷி என்னட்டு ஒரு ரிஷி இருந்தார். அவர் நிறைய தாமரை மலர்களை, புண்டரீகம் என்கிற நல்ல வாசனையுள்ள மலர்களை எல்லாம் பறித்து ஒரு கூடையிலே வைத்து கொண்டு
நேரா ஷீராப்திநாதனுக்கு பார்க்கடல் வாசனை சந்தித்து இந்த மலர்களை எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நினைத்து கீழ் திசையை நோக்கி நடந்தார். கீழ் திசையை நோக்கி நடந்தா என்ன, சமுத்திரம் வந்துருச்சு. இந்த சமுத்திரத்தை கடந்து அந்த பக்கம் போனால் தானே பெருமாளை பார்க்க முடியும் என்று பிரியத்தினாலே அவர் நினைத்து இந்த சமுத்திரத்தை வற்றச் செய்வதற்காக அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு சின்ன பாத்திரத்திலே எடுத்து சமுத்திர நீரையெல்லாம் இறைக்க ஆரம்பித்தாராம். யாராவது செய்வாங்களா? ஆனால் அவர் செய்கிறது பிரேம பாவனையிலே செய்கிறார். உடனே ஒரு வயதான ஒரு முதியவராக பெருமாள் அங்கே பிரத்யட்சணமாகி, எனக்கு கொஞ்சம் ஆகாரம் வேணும், அந்த வேலையை நான் செய்கிறேன், நீ எதுக்கு பெருமாளை பார்க்கணுன்னு தானே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, உன் சார்பில் நான் செய்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் ஆகாரம் கொண்டு வான்னொடனே பாருங்கள், ஒரு வயதானவருக்கு ஆகாரம் தர வேண்டும், அது பெருமாள் சேவையோட முக்கியம் என்ன நினச்சிக்கிட்டு புண்டரீக ரிஷி ஆகாரம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு போகிறார். அவர் வர்றதுக்குள்ள அவருடைய பூஜை நேரத்திலே அவர் விரும்பிய பெருமாளாக தான் காட்சி தர வேண்டுமே என்று அவர் வந்து பார்க்கும்போது தலசயன பெருமாளாக திவ்ய தரிசனம் தந்தாராம் அந்த பெருமாள். அந்த பெருமாளை திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே சொல்லுகின்ற பொழுது, ஒரு பாகவதனுக்கு காட்சி தந்தார் பெருமாள் என்றால் அந்த பாகவதனை நாம் பிடித்தால் நமக்கும் காட்சி தருவார். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு ததியாராதத்தில் ஒரு பாகவதரை நம்ம அழைத்து வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு உணவு தர வேண்டும். ஒரு அற்புதமான பாசுரம். ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழில் கொண்டான், வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தேத்தி வலம் கொள்ள, கானத்தில் கடல் மல்லை தலசயனத் துறைகின்ற ஞானத்தின் ஒளி உருவை நினைவார். யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவர் என் நாயகரே, நினைவார் என் நாயகரே. பெருமாளை நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பரம பாகவதர் எனக்கு தலைவர் என்று திருமங்கை ஆழ்வார் சொல்லுகின்றார். அது தலசயனத்திலே நடந்த அந்த நிகழ்ச்சியின் அடிப்படையிலே யாரெல்லாம் அந்த பெருமாளை நினைக்கின்றார்களோ அவர்களை நினைக்க வேண்டும். நம்ம பெருமாளை நேரடியாக கூட நினைக்க வேண்டியில்லை. இந்த பாகவதர் போகிறார், எப்போ பார்த்தாலும் நமோ நாராயணா தவிர வேறு எதுவுமே அவர் வாயிலிருந்து வரலன்னு சொன்னால் அந்த பாகவதனுடைய திருவடியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே நமக்கு பெருமாள் காட்சி தந்து விடுவாராம். அதை தான் இந்த பாசுரத்தில் சொல்கிறார். ஒரு காலத்திலே நிலமங்கை எழில் கொண்டான், அந்த கடலெல்லாம் பாசி தூத்து கிடந்ததான். ஆனால் கொஞ்சம் கூட அந்த எழில் குறையாமல் அந்த பூமாதேவியை மீட்டு தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டு அவர் வெளியிலே வந்தார் இந்த ஞானபிரான். அப்படிப்பட்ட ஞானபிரானை வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தேத்தி வளம் தேவாதி தேவர்களெல்லாம் அவரவர்கள் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இந்த பெருமாளை வலம் வந்து வணங்குகின்றார்களாம். அப்படிப்பட்ட பெருமாள் கானத்தில் கடல் மல்லை, கடல் மல்லைக்கு இந்த கரையில் பார்த்தோம்னா ஒரு பெரிய காடு, அந்த பக்கம் கடல், அந்த கானத்தில் கடல் மல்லை தலசயன துறைகின்ற வெறும் தரையிலே நமக்காக காட்சி தருகின்ற ஞான ஒளி, ஞானத்தின் ஒளி குருவை நினைவார். அந்த தலசயன பெருமாளை யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவர்கள் எனக்கு தலைவர்கள் என்று ரொம்ப அற்புதமாக இந்த பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இந்த பாசுரத்தை இந்த அமாவாசை என்று நம்ம அவசியம் ஓத வேண்டும்.